Hi and welcome back to my channel. நம்ம இந்த வீடியோவில் anatomy of fourth ventricle பார்க்கலாம். ஸோ fourth ventricle பார்க்குறதுக்கு முன்னாடி we should know what is ventricular system அப்படிங்கிறது என்னன்னு தெரியணும். ஸோ பிரெயின்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா ஒரு கம்யூனிகேட்டிங் கேவிட்டிஸ் இருக்கும், ஒரு குட்டி குட்டி கேவிட்டிஸ் இருக்கும். அது ஒரு கேவிட்டியும் இன்னொரு கேவிட்டியும் கம்யூனிகேட் பண்ணிக்கும். ஸோ அந்த மாதிரி குட்டி குட்டி கேவிட்டிஸ் இருக்குது. அதுதான் நம்ம ventricular system அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ventricular system is a set of communicating cavities within the brain. ஸோ இதில் ஹைலைட் பண்ணியிருக்க இந்த ஏரியாஸ் தான் ventricles of the brain. இது எதுக்காக அப்படின்னா ப்ரொடக்ஷன், டிரான்ஸ்போர்ட் அண்ட் ரிமூவல் ஆஃப் CSF fluid. ஸோ cerebrospinal fluidன்னு ஒரு fluid இருக்குது. அது வந்து பிரெயின் அண்ட் ஸ்பைனல் கார்ட் சுற்றி ஃபுல்லாகவே அதை பாத் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஃப்ளூயிட் தான் வந்து CSF. எப்படி நம்ம பாடியில் லிம்ஃப் இருக்கோ, லிம்ஃபேட்டிக் ஃப்ளோ இருக்கு இல்லையா, அதே மாதிரி லிம்ஃபேட்டிக் சர்க்குலேஷன் இருக்க மாதிரி சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்தில் இருக்க ஒரு சர்க்குலேஷன் தான் வந்து இந்த CSF சர்க்குலேஷன். ஸோ இந்த CSF-ஐ ப்ரொடியூஸ் பண்ணுறதும் இந்த கேவிட்டிஸ் தான். அதே மாதிரி இதை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதும் வென்ட்ரிகல்ஸ் தான். அதே மாதிரி ஒரு CSF வந்து ஓல்ட் CSF செல்ஸை வந்து ரீஅப்சார்ப் பண்ணி நியூ CSF ஃப்ளூயிட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறது ஹெல்ப் பண்ணுறதும் இந்த வென்ட்ரிகல்ஸ் தான். ஸோ CSF பாத்ஸ் அண்ட் ப்ரொடெக்ட் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். ஸோ CSF பற்றி டீட்டெயிலாக இன்னொரு வீடியோ போட்டிருக்கேன் anatomy. ஸோ அதை பார்த்தீங்கன்னா you know what is the importance of CSF, அதோட ஃபங்க்ஷன் என்ன, அது எப்படி ஃப்ளோ ஆகுதுங்கிறதெல்லாம். கமிங் டு த லைனிங் அண்ட் CSF ப்ரொடக்ஷன். ஸோ இந்த வென்ட்ரிகல்ஸ் வந்து எபென்டைமல் செல்ஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்பெஷல் செல்ஸ்னால லைன் ஆயிருக்கும். ஸோ அதோட லேயர்ஸ் வந்து எபென்டைமல் செல்ஸ் அப்படிங்கிற ஒரு செல்ஸ். இந்த செல்ஸோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா இது வந்து காராய்ட் பிளக்ஸஸ் ஃபார்ம் பண்ணும். காராய்ட் பிளக்ஸஸ் அப்படிங்கிறது இட் இஸ் அ கேப்லரி ஆர் யூ கேன் சே திஸ் அ ஸ்மால் பிளட் வெசல்ஸ், நெட்வொர்க் ஆஃப் பிளட் வெசல்ஸ். இந்த பிளட் வெசல்ஸ் தான் வந்து இந்த CSF-ஐ ப்ரொடியூஸ் பண்ணும். காராய்டு பிளெக்ஸஸ் அப்படிங்கிறது காராய்டு ஆர்ட்ரியிலேருந்து வரக்கூடியது. நம்ம வந்து சர்க்கிள் ஆஃப் வில்லேஜ் பிளட் சப்ளை ஆஃப் த பிரெயின் படிச்சிங்கன்னா காராய்டு ஆர்ட்ரிஸ் எங்கேருந்து வருதுன்னு தெரியும். ஸோ அந்த காராய்டு ஆர்ட்ரிஸ் எல்லாம் சேர்ந்து தான் நம்மளுக்கு வந்து இந்த காராய்டு பிளெக்ஸஸ் ஃபார்ம் பண்ணுது. இந்த காராய்டு பிளெக்ஸஸ்லேருந்து தான் இந்த CSF வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட் காம்பனன்ட்ஸ். ஒரு வென்ட்ரிகுலர் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டோம்ல, இதில் எத்தனை வென்ட்ரிகல்ஸ் இருக்குன்னு பார்த்தோம்னா 4 வென்ட்ரிகல்ஸ். ஒன்று ரைட் அண்ட் லெஃப்ட் லேட்ரல் வென்ட்ரிகல்ஸ். ஸோ ரைட் சைட்லேயும் ஒரு வென்ட்ரிக்கல், லெஃப்ட் சைட்லேயும் ஒரு லேட்ரல் வென்ட்ரிக்கல் இருக்குது. இருக்கிறதுலே இதுதான் வந்து லார்ஜஸ்ட் வென்ட்ரிக்கல். இது வந்து செரிப்ரம்குள்ளே இருக்கக்கூடிய வென்ட்ரிக்கல். நெக்ஸ்ட் வந்து தேர்ட் வென்ட்ரிக்கல். தேர்ட் வென்ட்ரிக்கல் இதுதான் வந்து தேர்ட் வென்ட்ரிக்கல். இந்த தேர்ட் வென்ட்ரிக்கல் வந்து தலாமஸ், ரெண்டு ரைட் தலாமஸ் அண்ட் லெஃப்ட் தலாமஸ்க்கு நடுவில் டயன்செஃபலான் பக்கத்தில் இருக்குது. தென் ஃபோர்த் வென்ட்ரிக்கல் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபோர்த் வென்ட்ரிக்கல் எங்கே ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னா ஹைண்ட் பிரெயினில். ஸோ இதுதான் வந்து ஃபோர்த் வென்ட்ரிக்கல். இது டென்ட் ஷேப்பில் இருக்கும். ஸோ இட் இஸ் லொக்கேட்டட் இன் த ஹைண்ட் பிரெயின் பிஹைண்ட் த பான்ஸ் அண்ட் மெடுலா. பான்ஸுக்கும் மெடுலாவுக்கும் பின்னாடி, செரிபெல்லத்துக்கு முன்னாடி. ஐ ரிப்பீட், பான்ஸுக்கும் மெடுலாவுக்கு பின்னாடி லொக்கேட் ஆயிருக்கு, செரிபெல்லம்க்கு முன்னாடி லொக்கேட் ஆயிருக்கு. ஸோ இதுதான் வந்து ஃபோர்த் வென்ட்ரிக்கல். ஓகே, இது வந்து லேட்ரல் வென்ட்ரிக்கல்ஸ், ரைட் அண்ட் லெஃப்ட். இது வந்து சஜைட்டல் செக்ஷனில் கட் பண்ணியிருக்காங்க. இது வந்து தேர்ட் வென்ட்ரிக்கல். இதை பற்றி தான் பான்ஸுக்கும் மெடுலாவுக்கும் பின்னாடி, செரிபெல்லத்துக்கு முன்னாடி ப்ரெசென்ட். ஸோ கம்மிங் டு த ஆக்சுவல் டாபிக், தட் இஸ் ஃபோர்த் வென்ட்ரிக்கல். ஃபோர்த் வென்ட்ரிக்கல் இஸ் த லாஸ்ட் வென்ட்ரிக்கல். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இது வென்ட்ரிக்கல் தனியாக எடுத்துருக்க பிக்சர்ஸு. இதில் பார்த்தோன்னா லேட்ரல் வென்ட்ரிக்கல்ஸ் இருக்குது, தேர்ட் வென்ட்ரிக்கல் இருக்குது, கடைசியாக இருக்கிறது ஃபோர்த் வென்ட்ரிக்கல். ஸோ இருக்கிறதுலே கடைசி வென்ட்ரிக்கல் இதுதான், லாஸ்ட் வென்ட்ரிக்கல் இந்த வென்ட்ரிகுலர் சிஸ்டம். இது வந்து CSF யார்கிட்ட இருந்து வாங்கணும்னா தேர்ட் வென்ட்ரிக்கல். நான் CSF ஃப்ளோ வந்து இன்னொரு வீடியோ போட்டிருக்கேன். CSF படிச்சுட்டு இதை படிச்சிங்கன்னா இன்னும் பெட்டராக புரியும். ஸோ ஃபோர்த் வென்ட்ரிக்கல்லேருந்து CSF-ஐ வாங்குறது தான் தேர்ட் வென்ட்ரிக்கல். தேர்ட் வென்ட்ரிக்கல்லேருந்து யார் வாங்குவாங்கன்னா ஃபோர்த் வென்ட்ரிக்கல். ஓகே, அப்போ இட் ரிசீவ்ஸ் த CSF ஃப்ரம் த தேர்ட் வென்ட்ரிக்கல். ஸோ இந்த CSF வந்து தேர்ட் வென்ட்ரிக்கல்லேருந்து ஃபோர்த் வென்ட்ரிக்கலுக்கு ட்ராவல் ஆகும் இல்லையா, அந்த ட்ராவல் ஆகிறப்போ ஒரு டக்ட் இருக்கும் இல்லையா, அதுக்கு ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிற டக்ட், அந்த டக்ட்டுக்கு பேர் தான் செரிப்ரல் அக்விடக்ட். செரிப்ரல் அக்விடக்ட், செரிப்ரல் அக்விடக்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நம்ம ஆல்ரெடி லொக்கேஷன் பார்த்துட்டோம். இது வந்து பிரெயின் ஸ்டெம், அதாவது ஹைண்ட் பிரெயினில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு, பான்ஸுக்கும் மெடுலாவோட ஜங்ஷனில் ப்ரெசென்ட் ஆகிருக்குலாம் படிச்சிட்டோம். இது வந்து 2 பாத்வே ஃபாலோ பண்ணுது. ஒன்று வந்து இந்த கிடைக்கிற ஃப்ளூயிட், அதாவது CSF ஃப்ளூயிட், இந்த ஃபோர்த் வென்ட்ரிக்கலுக்குள்ளே வரக்கூடிய இந்த CSF ஃப்ளூயிடை ஒன்று என்ன பண்ணுவோம்னா ஸ்பைனல் கேனல் வழியாக அப்படியே ஸ்பைனல் கார்டுக்கு பாஸ் பண்ணும். செகண்ட் வே என்னென்னா அப்படியே இந்த சப் அரக்கனாய்ட் ஸ்பேஸில் பாஸ் பண்ணும். சப் அரக்கனாய்ட், சப் அப்படின்னா அண்டர், அரக்கனாய்ட் 3 மேட்டர் இருக்கு இல்லையா, தட் இஸ் 3 லேயர்ஸ் ஆஃப் மெனிஞ்சஸ். அந்த 3 layers of dural matter, arachnoid matter and pia matter. அப்போ வந்து
அரக்கனாய்டு மேட்டருக்கு கீழே இருக்க அந்த ஸ்பேஸை தான் சப் அரக்கனாய்டு ஸ்பேஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ இந்த டைரக்ஷன் காமிச்சிருக்காங்க இல்லையா, இந்த டைரக்ஷன் வழியாக இட் வில் பி பாத்திங் த பிரெயின். ஓகே, அப்போது இது வந்து 2 பாத்வே கொடுக்குது. சிஎஸ்எஃப் ஃப்ளூயிட் வந்து 2 வழியாக இந்த 4th வென்ட்ரிக்கல்லேருந்து வெளியில் போகுது. ஒன்று வந்து சென்ட்ரல் ஸ்பைனல் கேனல், ஸ்பைனல் கார்டுக்கு கீழே போயிடும். ஓகே, அப்போ இட் வில் பாத் அண்ட் ப்ரொடெக்ட் த ஸ்பைனல் கார்டு. ஓகே, ரெண்டாவது சப் அரக்கனாய்டு சிஸ்டர்ன்ஸ். இது என்ன அப்படின்னா இந்த ஏரியாவில் அப்படியே போகும். ஓகே, பிட்வீன் த அரக்கனாய்டு மேட்டர் அண்ட் பியா மேட்டர். அரக்கனாய்டு மேட்டருக்கும் பியா மேட்டருக்கும் நடுவில் இருக்க அந்த ஸ்பேஸை தான் நம்ம சப் அரக்கனாய்டு ஸ்பேஸ் அப்படின்னு சொல்கிறோம். அது வழியாக தான் இந்த சிஎஸ்எஃப் வந்து பிரெயின் ஃபுல்லாக ரொட்டேட் ஆகுது. So it baths the brain and CSF is reabsorbed into venous circulation through arachnoid villi. So arachnoid villi அப்படிங்கிறது இங்கே காமிச்சிருக்கு இல்லையா, finger like projections you can see here. இதைத்தான் arachnoid villi இல்லைன்னா arachnoid granulation அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா எக்ஸஸாக இருக்கிற CSF fluid வந்து அப்சார்ப் பண்ணும். ஓகே, ஸோ இட் ஹெல்ப்ஸ் இன் த அப்சார்ப்ஷன் ஆஃப் எக்ஸஸ் CSF fluid. அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ 2 மெயின் பாத்வே ஃபாலோ பண்ணுது. ஒன்று வந்து சென்ட்ரல் ஸ்பைனல் கேனல் வழியாக போய் ஸ்பைனல் கார்டை பாத் பண்ணுது. இன்னொன்று வந்து சப் அரக்கனாய்டு ஸ்பேஸ் வழியாக போய் ஃபுல் பிரெயினையும் பாத் பண்ணுது. கமிங் டு த ஆக்சுவல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் த 4th வென்ட்ரிக்கல். 4th வென்ட்ரிக்கல் அப்படின்னு பார்க்குறப்போ இட் இஸ் அ கேவிட்டி ப்ரெசன்ட் இன் த ஹைண்ட் பிரெயின். ஃபஸ்ட்டே பார்த்துட்டோம், டென்ட் ஷேப்பில் இருக்கும். ஒரு டென்ட்டோட ஷேப் மாதிரி இருக்கும், ராம்பாய்டு இந்த ஷேப்பில் இருக்கும். நெக்ஸ்ட் பாயிண்ட் நம்ம பார்த்துட்டோம், பான்ஸுக்கும் மெடுல்லா ஆப்லங்கேட்டாவோட அப்பர் பார்ட்டுக்கு நடுவில் தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. பான்ஸுக்கும் அப்பர் பார்ட் ஆஃப் த மெடுல்லா ஆப்லங்கேட்டாவுக்கும் பின்னாடி தான் இந்த 4th வென்ட்ரிக்கல் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. பிஹைண்ட் த இதுக்கு பின்னாடி யார் இருக்கா அப்படின்னா செரிபெல்லம் இருக்குது. நம்ம ஆல்ரெடி இந்த பாயிண்ட் பார்த்துட்டோம். ஸோ இட் லைஸ் டார்சல் டு த பான்ஸ். பான்ஸுக்கு எப்படி இருக்குது, டார்சலாக இருக்குது, வென்ட்ரல் டு செரிபெல்லம். ஸோ டார்சல் அப்படின்னா பேக் சைடு, பான்ஸுக்கு பேக் சைடாக இருக்குது, செரிபெல்லத்துக்கு ஃப்ரண்டில் இருக்குது. ஸோ இந்த டென்ட் இருக்கு இல்லையா, அந்த டென்ட்டுக்கு பார்த்தோன்னா ஒரு ஃப்ளோர் இருக்கும். ஓகே, ஒரு ரூஃப் இருக்கும். அதுக்கப்புறம் நடுவில் இருக்கிற இதை தான் நம்ம கேவிட்டி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இட் ஹேஸ் ஃப்ளோர், ரூஃப் அண்ட் கேவிட்டி. ஓகே, கம்மிங் டு த பவுண்ட்ரிஸ். ஸோ 2 சைட்லேயுமே எது பவுண்ட்ரி பண்ணுது அப்படின்னு பார்த்தோன்னா, மேலே பார்த்தோன்னா suprolaterally, superior and laterally, you can see the structure called superior cerebellar peduncle. Superior cerebellar peduncle தான் வந்து suprolaterally. Infralaterally பார்த்தோன்னா inferior cerebellar peduncle. Inferior cerebellar peduncle. இது tubercle. இந்த சீன் கொடுத்துருக்கல இந்த ஏரியாவை we will call it as cuneate tubercle. இது வந்து gracile tubercle. சென்டரில் இது வந்து கிரேசல் டியூபர்கள். ஸோ யாரெல்லாம் இன்ஃப்ரோலேட்ரலி பவுண்ட் பண்ணியிருக்காங்கன்னா இன்ஃபீரியர் செரிபெல்லார் பெடங்கல், cuneate அண்ட் கிரேசல் டியூபர்கள். கம்மிங் டு த ஃப்ளோர். இதோட ஃப்ளோர் பார்த்தோன்னா எப்படி இருக்குன்னா ராம்பாய்ட் ஷேப். இதோட ஃப்ளோர் பார்த்தோன்னா எப்படி இருக்குது, ராம்பாய்ட் ஷேப்பில் இருக்குது. ஓகே, ஸோ ஃப்ளோர் இஸ் ஃபார்ம்டு பை த லோவர் பார்ட் ஆஃப் த பான்ஸ். ஸோ பான்ஸோட லோவர் பார்ட்டும் மெடுலாவோட அப்பர் பார்ட்டும் சேர்ந்து தான் இந்த ஃப்ளோர் மேக் ஆயிருக்கு. ஐ ரிப்பீட், பான்ஸோட லோவர் பார்ட் ஆஃப் த பான்ஸும் மெடுலா ஆப்லங்கேட்டாவோட அப்பர் பார்ட்டும் சேர்ந்து தான் ஃப்ளோர் ஆஃப் த 4th வென்ட்ரிக்கல் ஃபார்ம் பண்ணுது. இதை நம்ம 2 பார்ட்டாக டிவைட் பண்ணுறோம். ஒன்று வந்து அப்பர் ட்ரையாங்குலர் பார்ட் அண்ட் லோவர் ட்ரையாங்குலர் பார்ட். அப்பர் ட்ரையாங்குலர் பார்ட் அண்ட் லோவர் ட்ரையாங்குலர் பார்ட் ராம்பாய்ட் ஷேப்பில் இருக்கா. ஸோ இது எப்படி ராம்பாய்ட் ஷேப்பில் இருக்குது அப்படின்னா we are dividing it into upper triangular part and lower triangular part அப்படின்னு டிவைட் பண்ணுறோம். ஓகே, ஸோ இன்டர்மிட்டன்ட் ஏரியா இந்த லைன் போட்டிருக்கல, இது என்னவா இருக்கும், பான்ஸுக்கும் மெடுலா ஆப்லங்கேட்டாவுக்கும் இருக்கிற ஜங்ஷன் தான் இந்த இன்டர்மிட்டன்ட் ஏரியா. ஓகே, கம்மிங் டு த ஆக்சுவல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் த 4th வென்ட்ரிக்கல். ஸோ இது பார்த்தோம்னா மீடியன் சல்கஸ். இந்த 4th வென்ட்ரிக்கலை 2ஆக டிவைட் பண்ணுற இந்த சென்டர் சல்கஸ் அப்படின்னா ஒரு சின்ன குழி மாதிரி, அந்த மீடியன் சல்கஸ் பேர் தான் மீடியன் அப்படின்னா எக்ஸாக்ட் சென்டர். அதுக்கு பேர் தான் டார்சல். டார்சலில் இருக்குது, பின்னாடி இருக்குது, பான்ஸுக்கு பின்னாடி இருக்கிறதுனால த நேம் இஸ் டார்சல் மீடியன் சல்கஸ். இதுதான் வந்து 2 சிமெட்ரிக்கல் ஹாஃபாக, இது ஒரு ரைட் ஹாஃப் அண்ட் லெஃப்ட் ஹாஃபாக டிவைட் பண்ணுறது யார் அப்படின்னா இந்த மீடியன் சல்கஸ் தான். தென் சல்கஸ் லிமிட்டன்ஸ். சல்கஸ் லிமிட்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறது இதோட 2 சைட்லேயுமே இப்படி
ஒரு சல்கஸ் ஒரு குழி மாதிரி இருக்கும். அதை தான் நம்ம சல்கஸ் லிமிட்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த சல்கஸ் லிமிட்டன்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த உள்ளே இருக்கிற மீடியன் சைடில் இருக்கிற பார்ட்டையும் இந்த லேட்ரல் சைடில் இருக்கிற பார்ட்டையும் டிவைட் பண்ணும். மீடியன் சைடு இருக்கிற பார்ட் கொஞ்சம் எலிவேட்டடாக இருக்கும், எமினன்ஸாக இருக்கும். கீழே இருக்கிற லேட்ரல் பார்ட் வந்து ஃப்ளாட்டாக இருக்கும். ஸோ இந்த லேட்ரல் பார்ட்டை தான் we will call it as vestibular area. we will call it as vestibular area. ஸோ இந்த வெஸ்டிபுலார் ஏரியாவையும் இந்த மீடியன் பார்ட்டையும் பிரிக்கிற அந்த சல்கஸ்க்கு பேர் தான் வந்து சல்கஸ் லிமிட்டன்ஸ். அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. இந்த சல்கஸ் லிமிட்டன்ஸோட அப்பர் பார்ட்லேயும் சரி லோவர் பார்ட்லேயும் சரி, சல்கஸ் லிமிட்டன்ஸோட அப்பர் பார்ட்லேயும் சரி இதோட லோவர் பார்ட்லேயும் ஒரு சின்ன டிப்ரெஷனை நம்மளால் பார்க்க முடியும். ஒரு டிப்ரெஷன், அதை தான் நம்ம சுப்பீரியர் ஃபோபியா அண்ட் இன்ஃபீரியர் ஃபோபியான்னு சொல்கிறோம். மேலே இருக்கிறத சுப்பீரியர் ஃபோபியாவனும் கீழே இருக்கிறத இன்ஃபீரியர் ஃபோபியா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, மீடியன் எமினன்ஸ் வைடர் எபோ அண்ட் இட் இஸ் நேரோ பிலோ. ஸோ இந்த ரெண்டாக பிரிக்குதுல இந்த சல்கஸ் லிமிட்டன்ஸ், இந்த சல்கஸ் லிமிட்டன்ஸ் ரெண்டாக பிரிக்குது. என்னவா? மீடியன் பார்ட் அண்ட் லேட்ரல் பார்ட்டா. அது இந்த மீடியன் எமினன்ஸ் இருக்குல்ல, மேலே பார்க்குறப்ப வைடாக இருக்குது, கீழே வர வர எப்படி இருக்குது? நேரோவாக இருக்குது. அதுதான் அங்கே சொல்லியிருக்காங்க, வைடர் எபோ அண்ட் நேரோ பிலோ. ஸோ இதில் வந்து ஒரு சின்ன எலிவேஷன் இருக்கும், அதுக்கு பேர் தான் இந்த ஃபேஷியல் காலிகுலஸ். ஆக்சுவலாக என்னென்னா 6th கிரேனியல் நர்வோட நியூக்ளியஸ் இங்கே இருக்கும், 7th கிரேனியல் நர்வோட நியூக்ளியஸ் இங்கே இருக்கும். ஸோ இது என்ன பண்ணுன்னா, இப்படி 6th கிரேனியல் நர்வ் வந்து இப்படி என்சர்க்கிள் பண்ணிவிட்டு இப்படி வெளியில் வரும். என்சர்க்கிள் பண்ணுறப்போ இந்த 7th கிரேனியல் நர்வ், தட் இஸ் ஃபேஷியல் நர்வ் வந்து பான்ஸ் மேலே ஒரு ப்ரெஷர் கொடுக்கும். அந்த ப்ரெஷர்னால இந்த இடத்துல ஒரு சின்ன எலிவேஷன் தெரியும். அந்த எலிவேஷனை தான் நம்ம ஃபேஷியல் காலிகுலஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ ஃபேஷியல் காலிகுலஸ் யூ கேன் see in the median eminence. கார்டெலி அப்படின்னா அதோட வால் அப்படின்னா டெய்லில் பார்த்தோன்னா கடைசி எண்ட் ஆகிற இடத்துல பார்த்தோன்னா இது வந்து இந்த இடத்துல ஒரு மீடியன் அப்பேச்சர் இருக்கும். இந்த மீடியன் அப்பேச்சர் வழியாக இந்த 4th வென்ட்ரிக்கலில் இருக்கக்கூடிய CSF ஃப்ளூயிட் வந்து இட் வில் பி கம்யூனிகேட்டிங் த்ரூ த சப் அரக்கனாய்ட் ஸ்பேஸ். அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து டீலா கொராய்டியே அப்படிங்கிறது என்னென்னா 3 லேயர் இருக்குது இல்லையா, நம்மளோட டியூரா மேட்டர், அரக்னாய்ட் மேட்டர் அண்ட் பியா மேட்டர் அப்படின்னு மெனிஞ்சஸ்க்கு 3 லேயர் இருக்குது. இந்த பியா மேட்டர் வந்து ஒரு டபுள் ஃபோல்டு கொடுக்கும். எந்த இடத்துலன்னா இந்த வென்ட்ரிக்கலுக்கும் இந்த செரிபெல்லத்துக்கும் நடுவில், 4th வென்ட்ரிக்கலுக்கும் செரிபெல்லத்துக்கும் நடுவில் ஒரு டபுள் ஃபோல்ட் ஆஃப் பியா மேட்டர் இருக்கும். ஸோ டபுள் லேயர் ஆஃப் பியா மேட்டர் விச் ஆக்குபைஸ் ஏரியா பிட்வீன் த செரிபெல்லம் அண்ட் த லோவர் பார்ட் ஆஃப் த வென்ட்ரிக்கல். இதை தான் நம்ம வந்து டீலா கொராய்டியே அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த டீலா கொராய்டியோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இதில் வந்து ஒரு நெட்வொர்க் ஆஃப் பிளட் வெசல்ஸ் இருக்கும். நெட்வொர்க் ஆஃப் பிளட் வெசல்ஸ் இதை தான் வந்து கோராய்டல் பிளெக்ஸஸ் அப்படின்னு சொல்கிறோம். கோராய்டல் பிளெக்ஸஸ். இந்த கோராய்டல் பிளெக்ஸஸ் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, கேபிலரிஸ். வாட் இஸ் கேபிலரிஸ்? ஒரு பிளட் வெசலையும் இன்னொரு பிளட் வெசல், வெயினையும் ஆர்டரையும் கனெக்ட் பண்ணுற ஒரு தின் லேயர் ஆஃப் வெரி மைன்யூட் பிளட் வெசல்ஸை தான் நம்ம கேபிலரிஸ்ன்னு சொல்கிறோம். அப்போது நிறையா கேபிலரிஸ் இருக்கிறதா நெட்வொர்க் ஆஃப் கேபிலரிஸ். ஸோ நிறைய நெட்வொர்க் ஆஃப் கேபிலரிஸ் வந்து இந்த மாதிரி ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இதை தான் நம்ம வந்து கோராய்ட் பிளெக்ஸஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதை தான் நம்ம கோராய்ட் பிளெக்ஸஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த கோராய்ட் பிளெக்ஸஸ் பார்த்தோம்னா ஒரு வெர்டிக்கல் லிம்ப் இருக்கும், ஒரு ஹாரிசாண்டல் லிம்ப் இருக்கும். இப்படி இருக்கிற இதுக்கு பேர் வெர்டிக்கல் லிம்ப், இதோட பேர் ஹாரிசாண்டல் லிம்ப், வேறு ஒன்றுமே இல்லை. ஓகே, கம்மிங் டு த ஓப்பனிங். யூ ஆல்ரெடி நோ, சிஎஸ்எஃப் படிச்சிருந்தீங்கன்னா தெரியும். இதுதான் வந்து 4th வென்ட்ரிக்கல். 4th வென்ட்ரிக்கல் மேலே இருந்து ஒரு ஓப்பனிங் இருக்கும், அதுக்கு பேர் செரிப்ரல் அக்விடக்ட் ஆஃப் சைல்வியஸ். செரிப்ரல் அக்விடக்ட் ஆஃப் சைல்வியஸ். அது வழியாக என்ன வாங்கும்னா சிஎஸ்எஃப்பை 3rd வென்ட்ரிக்கல்லேருந்து வாங்கும். ஓகே, இதுக்கு வந்து 2 ஓப்பனிங்ஸ் இருக்கும், 2 லேட்ரல் ஓப்பனிங், சைடில் 2 ஓப்பனிங். அந்த ஓப்பனிங்க்கு பேர் லஷ்கா, ஃபொராமன் லஷ்கா. ஒரு மீடியனில் ஒரு சென்டரில் ஒரு ஃபொராமன் இருக்கும், தட் இஸ் கால்ட் அஸ் ஃபொராமன் ஆஃப் மஜெண்டே. ஃபொராமன் ஆஃப் மஜெண்டே. ஓகே, நெக்ஸ்ட் கம்மிங் டு த ஆங்கிள்ஸ். ஸோ 4th வென்ட்ரிக்கலில் பார்த்தோன்னா மேலே இருக்கிறது சுப்பீரியர் ஆங்கிள், 2 சைடில் இருக்கிறது லேட்ரல் ஆங்கிள், கீழே இருக்கிறது இன்ஃபீரியர் ஆங்கிள் இல்லையா. ஸோ சுப்பீரியர் ஆங்கிள் யார் கூட கம்யூனிகேட் பண்ணுது? நம்மளுக்கே தெரியும், செரிப்ரல் அக்விடக்ட் கூட. இன்ஃபீரியரில் என்ன பண்ணுது? அப்படியே ஸ்பைனல் கார்டு வருமா. ஸோ
ஸ்பைனல் கார்டில் இருக்கக்கூடிய ஸ்பைனல் கெனல் கூட சென்ட்ரல் ஸ்பைனல் கெனல் கூட கம்யூனிகேட் பண்ணுது. 2 லேட்ரல் சைடில் வந்து யார் இருக்கா? 2 லேட்ரல் சைடில் இன்ஃபீரியர் செரிபெல்லார் பெடங்கிள் இங்கே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இட் இஸ் கம்யூனிகேட்டிங் வித் த இன்ஃபீரியர் செரிபெல்லார் பெடங்கிள். கம்மிங் டு த ரெசஸ் அப்படின்னா ஸ்பேஸ். ஸோ இந்த 4th வென்ட்ரிக்கலுக்கு 2 இம்பார்ட்டன்ட் ரெசஸ் இருக்குது. 2 லேட்ரல் ரெசஸ், 2 சைட்லேயுமே இருக்கிற ஸ்பேஸை we are calling it as லேட்ரல் ரெசஸ். ஒன்று பின்னாடி மீடியன் சைடில் இருக்குது, தட் இஸ் கால்ட் அஸ் மீடியன் டார்சல் ரெசஸ். மீடியன் டார்சல் ரெசஸ். டார்சல் சைடில் 2 லேட்ரல்லையுமே இன்னும் 2 ரெசஸ் இருக்குது. ஸோ டோட்டலி 5 ரெசஸ். மீடியனில் சென்டரில் ஒரு ரெசஸ், டார்சலில் 2 லேட்ரல் ரெசஸ், அதுக்கப்புறம் ஃப்ரண்டில் ஆன்டீரியரில் யூ கேன் see 2 ரெசஸ். Coming to the very important part, that is diagram of the 4th ventricle. So diagram படிக்கிறதுக்காக நான் ஒரு mnemonic சொல்கிறேன். That is Mrs. Sarah Sultan finds a huge tall vessel full of very silky slim ancient lambs in it. அதாவது சாரா சுல்தான்கிறது இவங்க தான். மிஸ்ஸஸ் சாரா சுல்தான் கண்டுபிடிக்கிறாங்க. என்ன கண்டுபிடிக்கிறாங்க? ஹியூஜ், பெரிய டாலான ஒரு வெசல் கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ மிஸ்ஸஸ் சாரா சுல்தான் ஃபைன்ஸ் a huge tall vessel. அதுக்குள்ளே என்ன இருக்குன்னா ஃபுல்லாக சில்க்குனால மேடாய ஸ்லிம்மான பழைய காலத்து லேம்ப், விளக்கு. ஓகே, ஸோ ஃபுல் ஆஃப் வெரி சில்கி ஸ்லிம் ஏன்ஷியன்ட் லேம்ப் in it. இந்த டயக்ராமை 4th வென்ட்ரிக்கல் கேட்டாங்களாமே இந்த ஒரு பிக்சரை மைண்டில் கொண்டு வாங்க. ஸோ இதை வச்சு நான் அந்த பார்ட்ஸ் எல்லாமே நான் சொல்லிடுவேன். ஃபஸ்ட்டு வந்து மிஸ்ஸோட எம் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் மீடியன் சல்கஸ். ஸோ சென்டரில் இருக்கிற இந்த சல்கஸ் தான் வந்து மீடியன் சல்கஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு சாரா சுல்தான். சாரா அப்படிங்கிறது வந்து மேலே இருக்கிற சுப்பீரியர் செரிபெல்லார் பெடங்கிள். சுப்பீரியர் செரிபெல்லார் பெடங்கிள் அதாவது அப்பர் பவுண்ட்ரி. தென் சுல்தான் அப்படிங்கிறது சல்கஸ் டெர்மினாலிஸ். ஸோ இந்த சல்கஸ் டெர்மினாலிஸ் இது வரைக்கும். ஓகே, ஃபைன்ஸ் வந்து எஃப் வந்து ஃபேஷியல் காலிகுலஸ். இது ஒரு பம்ப், 7th கிரேனியனோட பம்ப். ஓகே, ஹியூஜ் ஹெச் என்ன அப்படின்னா இந்த மீடியன் எமினன்ஸ் கீழே வரப்போ இந்த ஒரு ஏரியா இருக்கும். இந்த ஏரியாவை தான் we are calling it as ஹைப்போக்ளோசல் ஏரியா. ஹைப்போக்ளோசல் ஏரியா இல்லைன்னா ஹைப்போக்ளோசல் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்கிறது. ஸோ டங்கோட மூமெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஏரியா கிரேனியல் நர்வ், ஹைப்போக்ளோசல் கிரேனியல் நர்வ் இங்கேருந்து அதோட சென்டர். ஸோ ஹைப்போக்ளோசல் ட்ரையாங்கிள். ஓகே, நெக்ஸ்ட் வந்து டாலோட டி வந்து டீனியா அப்படிங்கிற நர்வ் ஃபைபர்ஸ், நெட்வொர்க் ஆஃப் நர்வ் ஃபைபர்ஸ் இப்படி ரன் ஆகும். இந்த ஏரியாவை தான் we are calling it as டீனியா. ஓகே, டால். தென் வெசல் அப்படிங்கிற வி ஸ்டாண்ட் ஃபார் வெஸ்டிபுலார் ஏரியா. ஸோ இந்த வெஸ்டிபுலார் ஏரியா வந்து நம்மளோட பாடியோட பேலன்ஸுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஏரியா. ஸோ இந்த ஏரியா ஸோ இந்த சல்கஸ் டெர்மினாலிஸ் மீடியன் எமினன்ஸாகவும் லேட்ரல் ஏரியாவாகவும் பிரிக்கும்னு படித்தோம்லே. ஸோ இந்த லேட்ரல் ஏரியாவை தான் நம்ம வெஸ்டிபுலார் ஏரியா அப்படின்னு சொல்கிறோம். அது வந்து அசோசியேட்டட் வித் பேலன்ஸ். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து எஃப் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஃபியூனிகுலஸ் செப்பரன்ஸ். ஸோ ஃபியூனிகுலஸ் செப்பரன்ஸ் அப்படிங்கிறது ஒரு சின்ன ஏரியா. இந்த சின்ன ஏரியா வந்து இந்த வேகல் ட்ரையாங்கிளையும் இந்த ஏரியா போஸ்ட்ரீமான ஒரு ஏரியா இருக்குது. இந்த ரெண்டையும் பிரிக்கிற மாதிரி ஒரு சின்ன ஏரியாவை தான் we are calling it as ஃபியூனிகுலஸ் செப்பரன்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபுல் ஆஃப் ஓ வந்து ஒபெக்ஸ். ஒபெக்ஸ் அப்படிங்கிறது இந்த லோவர் ட்ரையாங்கிளோட லோவர் பாட்டம், இந்த ஏரியாவை we will call it as obex. So this area is called as obex. Okay, next வந்து வெரியோட வி வந்து ஸ்டாண்ட்ஸ் ஃபார் வேகல் ட்ரையாங்கிள். ஸோ இந்த வேகல் ட்ரையாங்கிளையும் கீழே இருக்க வந்து ஏரியா போஸ்ட்ரிமாவையும் பிரிக்கிற மாதிரியான ஸ்ட்ரக்சர் தான் வந்து ஃபியூனிகுலஸ் செப்பரன்ஸ். ஓகே, ஸோ வேகல் ட்ரையாங்கிள். நெக்ஸ்ட்டு சில்கி. இந்த சில்கி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஃபோவியா, சுப்பீரியர் ஃபோவியா. ஸோ சல்கஸ் டெர்மினல்ஸோட அப்பர் பார்ட்லேயும் சரி லோவர் பார்ட்லேயும் we can see a ஃபோவியா, ஒரு டிப்ரெஷன். அதுதான் வந்து சுப்பீரியர் ஃபோவியா அண்ட் இன்ஃபீரியர் ஃபோவியா. ஓகே, நெக்ஸ்ட்டு ஸ்லிம் இந்த வந்து ஸ்ட்ரையா மெடுலாரிஸ் என்ன பண்ணுவோம்னா இதை 2 பார்ட்டாக அப்பர் ட்ரையாங்கிள் அண்ட் லோவர் ட்ரையாங்கிளாக பிரிக்கவில்லை. அந்த ஜங்ஷனை தான் நம்ம ஸ்ட்ரையா மெடுலாரிஸ், ஒரு பெல்ட் போட்ட மாதிரி, ஒரு ஹொரிசாண்டலில் ஒரு பெல்ட் போட்ட மாதிரி. மேலே இருக்கிற பகுதி பான்ஸுக்கு பின்னாடியும் கீழே இருக்க பகுதி மெடுலாக்கு பின்னாடியும் இருக்கிற ஏரியாவாக வரும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து ஏன்ஷியன்ட்க்கு வந்து ஏரியா போஸ்ட்ரிமா. ஸோ இந்த வேகல் ட்ரையாங்கிளுக்கு கீழே இருக்க இந்த சின்ன ஏரியாவை தான் we will call it as ஏரியா போஸ்ட்ரிமா. இது வந்து வாமிட்டிங் சென்டர். ஓகே, தென் லாம்ஸோட எல் வந்து லோக்கஸ் செருலியஸ் அப்படிங்கிறது ஒரு சின்ன ஒரு ப்ளூ ஸ்பாட்
இந்த ப்ளூ கலர் ஸ்பாட்டாக இருக்கும். இதில் இருந்து தான் நார் அட்ரினலின் செக்ரேட் பண்ணும், நியூரோ டிரான்ஸ்மிட்டர். ஸோ இது வந்து பாரடாக்சியல் ஸ்லீப், அதாவது ரேப்பிட் ஐ மூமெண்ட் ஸ்லீப்னு சொல்லுவாங்க. நல்ல டீப் ஸ்லீப்புக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஏரியா தான் வந்து லோக்கஸ் செருலியஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு இன் இட் ஐ வந்து இன்ஃபீரியர் ஃபோபியா, சுப்பீரியர் ஃபோபியா பார்த்துட்டோம். அடுத்து இன்ஃபீரியர் ஃபோபியா. இன்னொரு இட்டோட ஐ வந்து இன்ஃபீரியர் செரிபெல்லார் பெடங்கல், இன்ஃபீரியர் செரிபெல்லார் பெடங்கல். ஸோ இந்த நிமோனிக்ஸ் யூஸ் பண்ணி we can easily remember the features of the fourth ventricle. So I repeat the mnemonic. மிஸ்ஸோட M stands for median sulcus, சாராவோட S stands for superior cerebellar peduncle. Okay, சுல்தான் stands for sulcus limitans, இதுதான் வந்து sulcus limitans. Okay, நெக்ஸ்ட் வந்து F stands for facial colliculus, ஒரு பம்ப் மாதிரி இருக்கும். ஸோ 6th cranial nerve 7th cranial nerve இப்படி பண்ணும். அதனால பான்ஸ் மேலே ஒரு ப்ரெஷர் கொடுக்கறனால யூ கேன் ஃபைண்ட் அ ஃபேஷியல் காலிகுலஸ். ஹியூஜ் ஹெச் வந்து ஹைப்போக்ளாசல் ட்ரையாங்கிள், டங்கு மூமெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஏரியா ஆஃப் ஃபோர்த் வென்ட்ரிக்கல். நெக்ஸ்ட் வந்து டால், இது வந்து டீனியா, இது வந்து ஒரு நர்வ் ஃபைபர்ஸ் வந்து இந்த மாதிரி போகும், பண்டில் ஆஃப் நர்வ் ஃபைபர்ஸ், அதை வந்து டீனியா. நெக்ஸ்ட் வெசல் வி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் வெஸ்டிபுலார் ஏரியா. ஸோ மீடியல் எமினன்ஸ், இது வந்து வெஸ்டிபுலார் ஏரியா. நெக்ஸ்ட்டு associated with the balance. Okay, this one F. Next F stands for this funiculus separatus. Funiculus separatus என்ன பண்ணும், செப்பரேட் பண்ணும் யாரையும் வேகல் ட்ரையாங்கிளையும் ஏரியா போஸ்ட்ரிமாவையும் செப்பரேட் பண்ணுற ஏரியா. ஓகே, தென் O stands for obex. Obexங்கிற இந்த பாயிண்டட் ஏரியாவை தான் we are calling it as obex. Okay, then V. Next V stands for this vagal triangle, இதுதான் வந்து வேகஸ் நர்வோட ஏரியா. நெக்ஸ்ட்டு சில்கி, இந்த சில்கி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் சுப்பீரியர் ஃபோவியா. ஸோ சல்கஸ் டெர்மினல்ஸோட மேலே கீழே இருக்கக்கூடிய சின்ன பிட்டு டிப்ரெஷன். ஸ்லிம் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஸ்ட்ரேயா மெடுலாரிஸ், இதுதான் வந்து பான்ஸ்க்கு பின்னாடி இருக்கிற அப்பர் ட்ரையாங்கிளையும் மெடலா ஒப்ளங்கேட்டா பின்னாடி இருக்கிற அப்பர் ட்ரையாங்கிளையும் பிரிக்கிற அந்த ஜங்ஷன். தென் ஏன்ஷியன்ட் வந்து ஏரியா போஸ்ட்ரிமா. ஸோ இந்த ஏரியா தான் ரெஸ்பான்சிபிள் ஃபார் வாமிட்டிங். ஸோ இட்ஸ் அ வாமிட்டிங் சென்டர். ஓகே, நெக்ஸ்ட் வந்து லேம்போட எல் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் லோக்கஸ் செருலியஸ். லோக்கஸ் செருலியஸ் தான் வந்து ஒரு ப்ளூ ஸ்பாட்டு. அது வந்து என்ன பண்ணணும், நார் அட்ரினலின் செக்ரேட் பண்ணக்கூடிய ஒரு இது விச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் பாரடாக்சியல் ஸ்லீப், தட் இஸ் ரேப்பிட் ஐ மூமெண்ட் ஸ்லீப், டீப் ஸ்லீப்புக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் வந்து ஐ ஃபார் இன்ஃபீரியர் ஃபோவியா, இன்னொரு ஐ ஃபார் இன்ஃபீரியர் செரிபெல்லார் பெடங்கல். So, hope you understand the fourth ventricle. Thank you for watching. If you like my work, please like, share and subscribe. If you have any doubts or queries, please let me know in the comment section below. Thank you.